ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அதன்
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அன்றோ. அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை அன்றோ. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானப்பா, நல்ல மேய்ப்பன் நீர்தானப்பா. நான் இந்த நாட்டுக்கோட்டே, நல்ல மேய்ப்பன் நீர்தானப்பா. நான் இந்த நாட்டுக்கோட்டே. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் ஜீவநீரூற்று நீர்தானப்பா, ஜீவநீரூற்று நீர்தானப்பா. உம்மில் நான் தாகம் கொண்டேன். ஜீவநீரூற்று நீர்தானப்பா. உம்மில் நான் தாகம் கொண்டேன். இயேசு அப்பா, நான் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளிலும் கூட ஆண்டவர் வருகை தந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. கட்டுகள் உடையட்டும், தடைகள் விலகட்டும், சாபங்கள் விலகட்டும், உபத்திரங்கள் மறையட்டும். பேய்கள், பிசாசுகள், அந்தகாரத்தினுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் இன்றே நிர்மூலமாக்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான ஒரு விடுதலை கொடுத்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இன்று துக்கத்தை கண்டிருக்கிற குடும்பங்கள் இனி என்னாலும் சந்தோஷத்தை காணும்படியான பாக்கியத்தை கொடுங்க தகப்பனே. தடைகளை உடைக்கிற என் தேவனுடைய அபிஷேகம் இந்த இடம் முழுவதும் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இன்று மருத்துவமனையில் படுத்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய இரக்கம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டவர்கள் சுஸ்தமடைவார்களாக, மரணக்கட்டுடையவர்கள் அதிலிருந்து மீட்படைவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கலங்காதே மகனே,
நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டி நல்லா தட்டி உற்சாகத்தோடு தட்டி கவலைகளெல்லாம் மறந்து தேவ மகிமைக்குள் பிரவேசிக்க போகிறோம். வானம் திறக்கட்டும். ஹல்லேலூயா. வானம் திறக்கட்டும். இப்பொழுது கட்டுகள் உடைவதாக. இயேசு ராஜாவினுடைய மகிமை இந்த இடம் முழுவதும் தங்கும்படியாய் உங்களது கரவோசை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா எழும்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாசித்த வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு பிரியமான ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 11:12 வசனம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 11-12. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தன் பண்டபாடிகளில் வைத்தது உண்டு. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி நான் உங்களோடு இரேன். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. இன்னொரு வேத வசனம் கூட உபாகமம் 12:17. 12:17. உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளுடைய தலையீற்றையும் நீ நேர்ந்து கொண்ட சகல பொருத்தனைகளையும் உன் உற்சாக காணிக்கைகளையும் உன் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீ உன் வாசலில் புசிக்க வேண்டாம். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. உடன்படிக்கை என்று சொன்னாலே காணிக்கை தான். அல்லேலூயா. உடன்படிக்கை என்று சொன்னாலே கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை தான். உடன்படிக்கை மீறின மனுஷன். அடுத்து
கட்டளைகளையும் கொடுப்பார், அதுக்கப்புறம் சில விதிமுறைகளையும் கொடுப்பார். அந்த விதிமுறையில் ஒன்று தான் யோசுவா சப்ஜெக்ட். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? யுத்தத்துக்கு போங்க, வெற்றி கிடைக்கும், ஆனால் அங்கிருந்து எந்த சாபத்தீடான பொருளையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் வரக்கூடாது. ஒரு கட்டளை, இது ஒரு கட்டளை. ஆனால் யோசுவா கூட இருந்த ஒருத்தன் என்ன பண்ணான்? விலக்கப்பட்டதை எடுத்துக்கொண்டு மண்ணிலே புதைத்து வைத்தான். யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முறிந்து ஓடினார்கள், முதுகை காட்டினார்கள். அல்லேலூயா. முதுகை காட்டினார்கள். இஸ்ரவேல் எல்லோரும் தம்முடைய இருதயத்தை தண்ணீரை போல் கர்த்தருக்கு முன்பாக ஊற்றினார்கள். என்ன பிரச்சனைன்னு தெரியலை. அப்புறம் தான் யோசுவா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தினார், கட்டளையை மீறினான். அல்லேலூயா. பாடிகளில் திருடப்பட்ட பொருள், சாபத்தீடான பொருள் உன் வீட்டில் இருக்கிறது, உன்னிடத்தில் இருக்கிறது என்று சுட்டி காட்டினார். துண்டு போட்டு அவனை பிடிச்சாங்க. அவன் பேர் என்ன? ஆகான். அவனுக்கு என்ன விதி, என்ன தண்டனை கொடுத்தார்கள்? அவனையும் அவன் வீட்டாரையும் ஆடுகளையும் மாடுகளையும் அவன் திருடின அந்த பொருட்களையும் சேர்த்து வச்சு என்னது, இஸ்ரவேல் ஜனம் ஆளுக்கு ஒரு கல்லை போட்டார்கள். அது கற்குவியலாக மாறியது. மரணம் ஏற்பட்டது. ஹல்லேலூயா. மன்னிப்பல்ல, தண்டனை. ஆகவே கர்த்தருடைய கட்டளையை மீறும்போது நமக்கு தண்டனை சேர்த்து தான் கிடைக்கும். உற்சாகமாக கையை தட்டலாம். அப்படியே உபாகமம் 13:17 கூட வாசிப்போம். அல்லேலூயா. சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் உன் கையில்